ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி செஷன் வந்து இன்ட்ரடக்டரி பார்ட் பார்த்தோம். இதில் வந்து இந்த செஷனில் வந்து இந்த எக்ஸஸ் ஸ்டாக்னால என்ன நம்ம எதிர்மறையான விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண்ணோட்டம் தான். ஜஸ்ட்டு இப்போ இதுக்காக தான், எஜுகேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் எக்ஸஸ் ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் பேடு. இருந்தாலும் நம்ம ரொம்ப அதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸஸ் ஸ்டாக்கே வைக்க முடியாதுன்னு இல்லை. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி யூ டு கீப் சம் எக்ஸஸ் ஸ்டாக். அதனால் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதை நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு தெரிய வரும் எக்ஸஸ் ஸ்டாக்லாம் என்னென்ன விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு கம்பெனி, 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனி ஏ அண்ட் பி 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரே அளவு சேல்ஸ் 1200 சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் 500 ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே சரியான சேல்ஸ். ஆனால் இவ் லாபத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாபம் கூட, இதில் லாபம் கம்மி. இது லாபம் வந்து 225, ஆனால் இதில் வந்து வரும் 175. லாபம் வந்து வித்தியாசமாக இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே இது இன்வென்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷு 350 300 வச்சுருக்காரு கேஷு. இன்வென்ட்ரிங்க பார்த்தீங்கன்னாக்கா 100 400. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய ஸ்டாக் லெவல் வந்து கூட இருக்குது. இவருடைய ஸ்டாக் லெவல் கூட இருக்குது இந்த கம்பெனியை விட. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ நம்ம கனெக்ட் பண்ணால் அந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிங்கனாக்கா, அது நம்ம ரேஷியோ வரும்போது நான் சொல்கிறேன், சிம்பிளாக இப்போ மட்டும் தெரிஞ்சிங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டும் கூட்டி டிவைடட் பை 2 இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இதை வந்து வகுத்திங்கனாக்கா ஹையராக இருந்தால் கம்மியாக இருக்கா டேர்ன் ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ன் ஓவர் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ 5னாக்கா அதிக அளவுக்கு அது வருது. 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆக இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ உங்களுக்கு அதிகமாகும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான், 1.2 டைம்ஸ் தான். அப்போது ஸ்டாக்கு மூவ் ஆகலை, ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு அர்த்தமாகும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படியே நின்று போயிருக்கு, தேங்கின நிலைமை. எனக்கு டிமாண்ட் இல்லை, வாங்கலை, ஏதோ ரீசன்ஸு, ஒரு குவாலிட்டி சரியில்லையோ என்ன நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ரீசன்னால இந்த பர்டிகுலர் இது வந்து போகல, இது போகல. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட்டு டேர்ன் ஓவர். ஸோ அதிகமாக டேர்ன் ஓவர் அதிகமாக சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமான ப்ராஃபிட் அதிகமாகவும் உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குது, அதிக மக்கள் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே 100 400 இங்கே தங்கி போயிருக்கு, 1.2 டைம்ஸ் தங்கி போயிருக்கு. டேர்ன் ஓவர் ஃபாஸ்ட்டாக இல்லை. அதனால் இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மார்க்கெட்டு எந்த அளவுக்கு ஸ்டாக்கை மாற்றணுமா, பழைய ஸ்டாக்கா, அவுட் ஆஃப் டிமாண்டாக, இதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கை மாற்றணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கவனிக்க வேண்டியது தான் இன்வென்ட்ரி. இங்கே 100 இங்கே 400, ஓகேவா? இங்கே 100 இங்கே 400. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு வந்து 100க்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மி. இப்போ 100 உருப்படி 100 பேக்ஸ் வேணும்னாக்கா உங்களுக்கு ஒரு குடோன் தான் போதும். 400 பேக்ஸ் வைக்கணும்னாக்கா ஒரு 2 குடோனமாவது வேணும். ஸோ நேச்சுரலி அப்போ உங்களுக்கு வேர் ஹவுஸ் ரெண்ட்டு வந்து கூட வரும். வேர் ஹவுஸ் ரெண்ட்டு வந்து கூட வரும். அதிகமான ஸ்பேஸ் கொடுத்து வாடகை எடுக்கணும். சொந்தம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ 400 ஸ்டாக்கு வைக்கிறதுக்கு வேண்டிய ஸ்டாக் வந்து வேண்டிய குடோன் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுக்கணும். எடுக்கும்போது ரெண்ட்டு கூடாது. 2 குடோன் ரெண்டு, வேர் ஹவுஸ் ரெண்ட்டு கூட கொடுக்கணும். வேர் ஹவுஸ் ரெண்ட்டு எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். ஒரே வேர் ஹவுஸில் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தான் ஸ்பேஸு, கூட ஸ்பேஸ் வேணும்னாக்கா உங்களுக்கு வாடகை கூட. ஸோ அதனால் உங்கள் செலவு கூட. அந்த வாடகை என்னது? கேரிங் காஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தேன், வாடகை என்னது? கேரிங் காஸ்ட்டு. அந்த ஹோல்டிங் காஸ்ட்டு அதிகமாக ஸ்டாக் வைக்கிறதுனால சில காஸ்ட் கூடவே வரும். அந்த காஸ்ட்டுக்கு பேர் கேரிங் காஸ்ட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது ஹோல்டிங் காஸ்ட் இல்லை கேரிங் காஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த கேரிங் காஸ்ட்டு கூட. ஸோ அதனால் இங்கே 2 என்ன சொல்கிறாரு, இங்கே 100 ஸ்டாக் இருக்கிறதுனால, 100 சரக்கு வச்சதுனால, 100 பேக்ஸ் வச்சுக்கிறதுனால, 100 யூனிட்ஸ் வச்சுக்கிறதுனால, உருப்படி வைக்கிறதுனால சொந்த பணத்தை போட்டு வாங்கிடலாம், சமாளிக்கலாம். ஆனால் 400க்கு கண்டிப்பாக நீங்கள் பேங்க்லேயோ வெளியே எங்கேயோ கடன் வாங்கினா வட்டி கூட வரும். அந்த வட்டி என்னது? கேரிங் காஸ்ட்டு. ஸோ அதனால் இங்கே 100 இங்கே 400, இந்த ஒன்று நாள் எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள், அது சொல்ல வரேன். ஸோ அதிகமாக வாடகை கொடுக்கணும். 2வது வெளியே யாரோட கடன் வாங்கி அதுக்கு வட்டி கொடுக்கணும். 3வது 100 400க்கு 100க்கு இன்சூரன்ஸ் கம்மி, 400க்கு இன்சூரன்ஸ் கூட. ஸோ நேச்சுரலாக இந்த சைடில் இந்த ஒரு நாள் 400 வைக்கிறதுனால என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வருது பாருங்கள். என்னென்ன எக்ஸ்பென்ஸு, அந்த எக்ஸ்பென்ஸ் பாருங்கள். இங்கே
ஈவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 250, ஆனால் ஈவன் எக்ஸ்பிரஸ் 300. என்ன ரீசன்ஸ்? இதில் என்ன அடங்கியிருக்கு? கோடவுன் ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கு, அப்புறம் ஹையர் அதிகமான இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஹையர் ஆஸ் ஹை ப்ராஃபிட் லோயர் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாகும், கேரிங் காஸ்ட் அதிகமாகும். அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ரெண்டாவது, 100 வைக்கிறதுனால ரிஸ்க்கு கம்மி. ஆனால் 400 வைக்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கு கூட. எப்படி? திடீர்னு டேமேஜ் ஆகிடும், திடீர்னு அந்த குட்ஸு வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனில் போயிடும், மக்கள் வேணாம் சொல்லிடுவாங்க, வேலை போல் இந்த இப்போ ஃபேஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிடுவாங்க. அது மாதிரி திடீர்னு எடுக்கும் போது டேமேஜ், ரெண்டாவதுக்கு இது பில்ஃபரேஜ், ரெண்டாவது அழுகி போன நிலைமை சில குட்ஸ் எல்லாம், இது மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம அதிகமாக வச்சா அதுக்கு பல ரிஸ்க் இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கும் வந்து அது மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஷனில் போகிறதுக்கும் அவுட் ஆஃப் டிமாண்ட் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டாக்கு மூவ் ஆகுது. அதனால் நமக்கு அந்த ஸ்டாக்குனாலேயும் நமக்கு அதிக செலவு வரும். தேவையில்லாத நஷ்டம் ஆகும்போது அது ப்ராஃபிட் லாஸில் தான் அடிபடும், ப்ராஃபிட்டு போயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு ஸ்டாக் லெவல்னால என்னென்ன வருது பாருங்கள். கேரிங் காஸ்ட் எங்கெங்கே அடிபடுது பாருங்கள். ரெண்டில் அடிபடுது, இன்ட்ரெஸ்ட்டில் அடிபடுது, அப்புறம் வந்து அதிகமான இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதிகமான குடன் வாங்கணும், அதிகமான ரெண்ட் கொடுக்கணும், அதிகமான இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து எதிர்மறையான விளைவுகள் அதிகமான ஸ்டாக்கு. அதனால் நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஸ்டாக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த டெக்னிக்ஸ் பேர் EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. 2-3 டெக்னிக்ஸ் இருக்குது. அது வர செஷனில் பார்ப்போம். அது பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து அந்த நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனால் இதில் வந்து இந்த இம்பேக்ட், இதனுடைய விளைவுகள் அதான். அதே மாதிரி இவனுக்கு லாபம் எவ்வளோ இருக்குது? கூட 225, இவங்க லாபம் வந்து 175. ஸோ இவனுடைய சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 11.25 ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இவனுக்கு லாப விகிதம் 11.25, இவனுக்கு லாப விகிதம் 7.7. ஸோ இந்த 2 பேரும் பேங்க்கு போகும்போதும் யார் பேங்க் முதல்ல விரும்புவான்? இவனை தான் விரும்புவான். ஏன்னாக்க இவனுக்கு லாபம் கூட, இவனுக்கு லாபம் கம்மி. அதனால் பல விதமான எதிர்மறையான விளைவுகள் நம்ம அதிகமான ஸ்டாக் வைக்கிறதுனால அதுக்காக ஒரு பாடம், அதுக்காக இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நம்ம வந்து எப்பவுமே அளவான ஒரு கணித்து ஒரு இது எடுக்கணும். ஒரு ஸ்டாக் லெவல் எடுத்து நம்ம டிசைட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ மாற்றணும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவுட் ஆஃப் சீசன் மாதிரி ஸ்டாப்பை குறையணும். ஒரே லெவலில் ஸ்டாப்லாம் வைக்க முடியாது, அது நமக்கு பாதிப்பை விளைவாங்க. இதனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய விளைவுகள். அதனால் ப்ராஃபிட்டே கம்மியாகிடுச்சு. நம்ம பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுறதே ப்ராஃபிட்டுக்காக தான். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி, அது சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. வர செஷன்லாம் கண்டிப்பாக எடுப்பேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற செஷன்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். டேக் கேர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.